யாத்திராகமம் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நமக்கு இந்த சம்பவம் தெரியும். நான் சம்பவத்துக்குள்ள போனா செய்தி ஆயிரும். அதனால அதாவது தேவனுடைய செயல்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? அவருடைய செயல்கள் ரொம்ப ஆச்சரியமானவர்கள். அது அதிசயம். அதுல ஒன்று என்னன்னா, அவருடைய ஜனத்துக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது நமக்கு பிடிக்குமோ இல்லையோ, அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் முதல்ல அந்த வாதைகளை நீங்க கவனிச்சாலே, முதல்ல தண்ணீர் ரத்தமாய் மாறும்போது எல்லாரும் தான் பாதிக்கப்பட்டாங்க. அடுத்து என்ன வந்துச்சு? பேனா, தவளை வந்துச்சு. அதுலயும் எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. அடுத்து இப்ப சொல்லுங்க, பேன் வந்துச்சு, அதுலயும் எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ இது அம்மா பார்வை நினைச்சிட்டான், என்ன அவனுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, அவனுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை. இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ பார்வன்ட்டு போய் சொல்லு, நாளையில இருந்து எல்லாரும் சொல்லுங்க, நாளைக்கு சொல்லுங்க, நாளைக்கு. இந்த பைபிள் எப்பவுமே நமக்கு நாளை குறித்த நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கும். அதான் அந்த பைபிள் இன்னைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுல கடந்து போன சரித்திரம் மட்டுமல்ல, நடக்க போகும் காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் யோசுவாவை கொண்டு சொன்னார், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, நாளைக்கு நம்பிக்கையோடு இருக்கணும். எழும்பிட்டோமா, கண்ணை திறந்துட்டோமா. நம்ம ஒவ்வொரு நாளும் கண்ணு திறக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபை அப்படி தட்டுறதுனால, அலாரம் அடிச்சதுனால எல்லாம் எழும்ப மாட்டோம். கிருபை அப்படி தட்டு. காலை எழுந்தவுடன் வாழ்நாள் முழுவதோ கைகளை உயர்த்தி நிர்மூலமாகாமலே, இதுவரை காத்தீரையா, ஆமே ஷலமம்ரோ தனமம்ரே, இதுவரை என் அரணும் என் கோட்டையும், ஆமென், என் அரணும் உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம. அப்படியே கைகளை உயர்த்தி, முடியாதப்பா வாழ தெரியும் ஏசப்பா. ஆமென். அப்ப தேவனுடைய செயல்கள்ல அவர் விரும்பி செய்கிற காரியத்துல ஒன்று என்ன அப்படின்னா, அவருடைய ஜனத்துக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். அதான் இதுதான் நம்முடைய ஃபியூச்சரா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு ஆவியானவர் இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கும்படி அப்படி நினைவில் கொண்டு வந்தார். இன்னைக்கு நீங்க பல சூழ்நிலையில இருந்து வந்திருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு ஆமென் ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கலாம். நாளைக்குன்னா நாளைக்கே இல்லை, நாளைக்கு உடனே என்ன, உங்க ஃபியூச்சர் இப்படிதான் இருக்கும். இயேசுவின் நாமத்திலே வேதனையோடு கண்ணீரோடு இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையை சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் விரும்பி செய்கிற செயல்களில் ஒன்று, அவருடைய ஜனத்துக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். தேசத்திலே பஞ்சம் வந்தது. ஆதியாகமம் 26 பஞ்சம் வந்தது.
எல்லாரும் தானியம் கொள்ள எகிப்துக்கு போகும்போது ஈசாக்க போக விடாம வச்சுட்டார். அந்த வருஷத்திலேயே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து, ஆதியாக 26:12, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், அப்படிதான் இருக்கு. மழை பெஞ்சதுனால், அந்த பூமியில தண்ணி இருந்ததுனால் அவன் கரெக்டா, அப்படிலாம் இல்ல. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியல? விதைக்க கூட முடியல. சூழ்நிலை அவங்கள தடுத்துச்சு, இவனை தடுக்கல. ஏன்? மற்ற ஜனங்களுக்கும் அவருடைய ஜனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவன் அங்க ஒரு வித்தியாசத்தை கட்டளையிட்டதை பாத்தீங்களா? இதனால பெலிஸ்தியருக்கு என்ன வந்துட்டு அவன் மேல பொறாம வந்துச்சு. அது எப்படிப்பா இவனுக்கு மட்டும் நடக்குது? இதுதான் வித்தியாசம். ஆமென். ஆனா இன்னைக்கு நடக்கிற வித்தியாசம் எல்லாம் என்ன? மீதி எல்லா காட்டிலையும் மழை பெய்யுது, நம்ம நினைக்கிறது மட்டும் ஒண்ணும். ஏன் அப்படி அனுமதிக்கிறார்? இஸ்ரவேலருக்கு ஆரம்பத்தில் அப்படித்தானே இருந்துச்சு. அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் முறையிட்டு பெருமூச்சு விட்டு அந்த ட்ராக்கை பார்த்தவங்களுக்கு தான் இப்போ இன்னொரு வித்தியாசத்தை காட்டுறார். அப்படின்னா இப்போ அழுகையின் பள்ளத்தாக்கு, ஆண்டவரே மற்றவங்கெல்லாம் ஆர்ப்பரிக்கும் போது நான் அழுதுட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கலங்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இது இல்ல கிளைமேக்ஸ், இது ஆரம்பம். கிளைமேக்ஸ் வேற. என் ஜனத்துக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும்படி நல்ல கைகளை தட்டி, அப்படியே 12 கோத்திரங்கள். இந்த கோத்திரத்தார் என்னன்னா சும்மா ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுத்து 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 கடைசியில் ஆண்டவர் சொல்லுவார், நீ ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோலை வாங்கு அப்படின்னு. எல்லா கோத்திரத்திலையும் அந்தந்த பேர் எழுது. ஆனா லேவி கோத்திரத்தின் கோல்ல ஆரோன் பேர் எழுது. எல்லாத்தையும் சமூகத்தில் கொண்டு வை. என்னாகமம் 17வது அதிகாரம் நீங்க கவனிச்சீங்கன்னா அது ஃபுல்லாவே அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும். அதனுடைய 3வது வசனத்துல லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுதுவாயாக. ஆமென். ஏன் ஆண்டவர் ஆரோன் பெயர் எழுத சொன்னார்? ஓவர் முறுமுறுப்பு. ஆமென். பாத்தீங்களா? ஆண்டவர் வந்து ஆரோன் பேர். அதாவது இதுவரை எல்லாத்திலையும் கர்த்தர் முன்னாடி நிறுத்தினது யாரதான்? மோசேதான். ஆமென். அதாவது இந்த சம்பவம் மட்டும் கொஞ்சம் ஆரோன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஆரோன் இப்போ இந்த இடத்துல உண்மையில நான் நினைக்கிறேன் ஆரோன்லாம் வாயிலே அடிச்சு வச்ச நானா இப்படி முறுமுறுத்து மோசைக்கு விரோதமா பேசுறேன். யுவர் டைம் வில் கம். இன்னைக்கு மோசை ஆண்டவர் வச்சிட்டு இருக்கிறார். ஆரோன் வந்து கூட கையை பிடிக்கிறவன், கையை தூக்குறவன். ஒரு நாள் டென்ஷன் ஆயிட்டு ஆரோனுக்கு. என்ன மோசையை கொண்டு மட்டும் தான் பேசினார், எங்களை கொண்டெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு. இப்ப இந்த அதாவது தேவன் யாருக்கு எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுத்தா கூட, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட பரலோகத்திலே அதனுடைய பலன் நிறைவா இருக்கும் என்று சொன்னவர். ஆரோனுடைய பெயரை எழுது. எப்படி இருக்கும் ஆரோனுக்கும்? சரி வச்சாச்சு. 5வது வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் தொழிற்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு, அதாவது முறுமுறுக்கிறது மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமா. கேட்கறது ஃபுல்லா யாரு? ஆரோன்.
மோசே எங்க போயிடுவாரு? ஆய்வு வீணா மலைக்கு ஓடிடுவாரு. கீழே இருந்து ஃபுல்லா வாங்குறது ஆரோன் ஃபுல்லா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆரோன் பேர் எழுது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. மோசையும் முறுமுறுக்கிறதுக்கு ஆரோனை நிறுத்தி வச்சுதான் பேசுவாங்க. அதனாலதான் ஒரு கட்டத்தில் இந்த ஜனங்களுடைய இது தாங்க முடியாம ஒரு கன்றுக்குட்டிய செய்ய வச்சிருவாங்க. ஏன்னா தாங்க முடியல. மோசே வந்து கேட்கும் போது முதல்ல ஆரோன், உமக்கு தான் இந்த ஜனத்தை பத்தி 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்த அந்த பிரச்சனை வந்திருக்கும். அங்க போய் மேகத்துக்குள்ள போய் அப்படியே இருக்கிறது. இங்க நான் வந்து படக்கூடிய பாடு, போனோமா வந்தோமான் இருக்கணும். இது அங்க மேகம் சூழ்ந்தது அப்படியே இருக்கிறது. இங்க ஆரோன்றது பொக்கு பொக்குன்னு அடிக்குது. ஆரோன் பேர் எழுது. என்ன ஆண்டவருங்க, என்ன ஆண்டவருங்க. ஆரோன் முறுமுறுத்ததுக்கு ஆண்டவர் ஆரோனை பனிஷ் பண்ணாலும் ஆரோன் கேட்ட முறுமுறுப்பை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாத்தினார். அவர் எப்படி வித்தியாசத்தை உண்டு பண்ணினார் பார்த்தீங்களா? நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். அடுத்த நாள்ல அதை பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தை வாசியுங்கள். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்து இருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண, இந்த வார்த்தை தான், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு, சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் காண ஒரு நாள் ஒன்னு வெளியே கொண்டு வருவார். அவர்கள் கண்டு ஜீசஸ் ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இதை எனக்கான ரேமான்னு எடுத்துக்கொள்றீங்க? அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கிக் கொண்டார்கள். எப்படி வாங்கியிருப்பாங்க? மோசே எத்தனை கோல் எடுத்துட்டு வராரு? 12 கோலை எடுத்துட்டு வரும்போது எல்லாரும் கண்ணும் ஃபர்ஸ்ட் எங்க போயிருக்கும்? ஆரோனின் கோல். அப்படி கிட்டவை சிரிச்சிட்டு பார்த்தா பேர் என்ன எழுதி இருக்கு? ஆரோன். நம்மளா இருந்தா அழிய முடியாது. அவர்கள் கண்டு. அப்ப மோசே ஒவ்வொரு கோலா கொடுக்கும் போது அவங்க கோலை வாங்கினாலும் கண் எங்க இருக்கு? அப்படியே இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இப்போ எல்லாருக்குள்ள என்ன ஏக்கம் வந்துருக்கு தெரியுமா? என்ன வாழ்க்கை பாது. கொஞ்சம் முன்னாடி வர முறுமுறுப்பு. முறுமுறுப்பை கர்த்தர் எப்படி ஒளிய பண்ணுவேன்னு சொல்றார் தெரியுமா? அவர்கள் காண, அவர்கள் காண, அவர்கள் கண்கள் காண. கைகள் அப்படியே உயர்த்து. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். முழங்கால் போட முடிஞ்சுன்னா முழங்கால் போட்டுருங்க. ஆண்டவரே, நான் எவ்வளோ கேட்டிருக்கிறேன், இன்னும் எவ்வளோ கேட்கணும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனா நான் உங்க சமூகத்தில் இருக்கிறேன். மோசே கோல்களை கொண்டு வந்தது போல என்ன நீங்க தான்ப்பா வெளியே கொண்டு வந்து நிறுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் காண. இஸ்ரவேலருக்கு இரட்சகனாய் அனுப்பப்பட்டவன் மோசேனா, நமக்கு இரட்சகராய் அனுப்பப்பட்டவர். நான் தெரிந்து கொண்டவனுடைய ஒரு 5 நிமிஷம் நீங்க கேட்ட நிந்தை, நீங்க கேட்ட முறுமுறுப்புகள், நான் அவன் சொன்ன பாத்தி, நான் தெரிந்து கொண்டவன். எல்லாரும் பார்க்கிறாங்க. அவர்கள் கண்கள் காண. இன்னைக்கு உன் வாழ்க்கையை பார்த்து பரிதாபப்படுறவங்க நாளைக்கு உன் வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படுவாங்க. இதுதான் கர்த்தர் உண்டு பண்ணுகிற வித்தியாசம். இன்று உன் வாழ்வை பார்த்து பரியாசம் பண்ணுகிறவர்கள், இன்று உன் வாழ்வை பார்த்து பரிதாபப்படுகிறவர்கள், நாளைக்கு என்ன ஒரு வாழ்க்கை,
உன் வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படும் அளவுக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தோடு அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்னைக்கு நீ கேட்கிற முறுமுறுப்பு கர்த்தருடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது. நீ கேட்கிற நிந்தை கர்த்தருடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது. நீ கேட்ட தூஷணம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. அன்று இரவிலே கர்த்தர் உண்டு பண்ணுகிற மாற்றம் பொழுது விடியும் போது அத்தனை ஜனங்களும் உன் வாழ்க்கையில் உண்டாகிற வித்தியாசத்தை காண்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். இன்று உன் வாழ்க்கை உலர்ந்த நிலையில் இருக்கலாம், கவலைப்படாதே. நீ தேவ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். நீ தேவ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். அவருடைய சட்டையின் கீழே ஆரோக்கியம். நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளரும்படிக்கு கர்த்தர் வித்தியாசத்தை சபகரா சலமகரா. இத விசுவாசத்தோடு இப்ப அறிக்கை செய்யுங்க. விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். அத்தனை கண்கள் காண என் வாழ்வின் கோலை கர்த்தர் துளிர்விட பண்ண போகிறார். என் வாழ்வின் கோலை கர்த்தர் துளிர்விட பண்ண போகிறார். என் வாழ்வின் கோலை கர்த்தர் துளிர்விட பண்ண போகிறார். அத்தனை கண்கள் காண என் இரட்சகர் அதை செய்வார். என்னை சுமந்து கொண்டு வெளியே வருவார். என்னை சுமந்து கொண்டு வெளியே வருவார். சபகாரா, என்னை சுமந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே அப்பா, இந்த வார்த்தைகள் விதைக்கப்படுவதாக துன்பத்தை வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை காணும்படிக்கு ஒரு வித்தியாசத்தை இயேசுவின் நாமத்தில். ஆமென். உன்னை என்னெல்லாமோ சொன்னாங்க, சபிக்கப்பட்டவள் வர சொன்னாங்க, உன்னை எதெல்லாமோ சொன்னாங்க. வித்தியாசத்தை காண வைக்க போகிறார். எப்படி மோசே அந்த கோல்களை எடுத்துக்கொண்டு வந்தானோ அதுபோல கர்த்தர் உன்னை தாங்கி கொண்டு வருவார். அத்தனை கண்கள் காண நீ மலை மேல் இருக்கிற பட்டணம், நீ மலை மேல் இருக்கிற பட்டணம், நீ மலை மேல் இருக்கிற பட்டணம், நீ மலை மேல் இருக்கிற பட்டணம். In the mighty name of Jesus. Huda Rama Shala Karabatara Rima Malara Riba Baba Baba. ஆவியானவர் சேவாடுகிறார். நீ எங்க இருக்கிற தெரியுமா? சாட்சி கூடாரத்துக்குள்ள, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, சாட்சி பெட்டிக்கு முன்னாடி கர்த்தருடைய பிரசன்னத்துல உன்னை அழைத்தது நான் அல்லவா? நீ என் பார்வைக்கு அருமையானபடியா கனம் பெற்றாய். உன் பெயரை எழுதி வச்சிருக்கிறார். நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொண்டவனுடைய அன்றத வித்தியாசத்தை ஆண்டவர் சொல்றார். இப்படி நான் எல்லா முறுமுறுப்பையும் ஒளிய பண்ணுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு 2 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். முடிந்தா 2 கைகளை இந்த செகண்ட் வர என்ன வார்த்தையால மட்டுமே வாழ வச்சிட்டு இருக்கிறீங்கப்பா. நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்க என்பதை என்னை நிந்திச்சவங்க அறியணும், தூஷித்தவர்கள் அறியணும், முறுமுறுத்தவர்கள் அறியணும்.
என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்க மறந்தீரோ என்று நான் மறந்தீரோ மறப்பேனோ என்று சொல்லி மறப்பேனோ மறப்பேனோ நான் மறப்பேன் மண்டிடுவே கர்த்தர் நல்லவர். ஆரோன் முறுமுறுத்தது மோசை நிமித்தமாய், அவர் நிமித்தமாய். ஏன்னா மோசைக்கு வாயா இருந்து செயல்படுறாள் ஆரோன், எல்லாத்தையும் ஆரோன் தான் கேட்கணும். ஆண்டவர் நிமித்தமாய் நீ பட்ட நிந்தை அவமானம் ஒரு நாள்ல ஆண்டவர் இப்படிதான் செய்வார். அடுத்து நடந்து என்ன தெரியுமா? மோசே எல்லா கோலையும் எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து அவனவன் தன் தன் கோலை வாங்கி கொண்டான். ஆனா இந்த கோலை மட்டும் கூடவே வச்சுக்கிட்டார், கூடவே வச்சுட்டார். என் ஆண்டவருக்கு சும்மா பிளஸ் பண்ணி விடுறதுக்கு இல்ல உன்னை தெரிந்தெடுத்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், கற்பனைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள், அதோடு கூட ஆரோனுடைய தளிர்த்த கோல். உன்னை ஏன் இந்த பாதையில் நடத்துகிறார் தெரியுமா? ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தந்து விடுவதற்கல்ல. நாளை அவர் மேக மீதில் தூதர்களோடு வரும்போது அவரோடு கூட நீயும் இருப்பாய், நீயும் இருப்பாய். ஆனா ஒரு கேரண்டி சபையே, எனக்கு அந்த வேத பகுதி எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பத்தாது. ஆமே. அதாவது என்ன பண்ணிருக்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆரோனுடைய கோல் துளிர்த்தாச்சு, பெட்டிக்குள்ள இருக்கு. பெட்டிக்கு முன்னாடி இருக்கு, துளிர்த்தாச்சு. அப்போ மோசே என்ன பண்ணிருக்கலாம்? அந்த கோலை அங்கேயே வச்சுட்டு மீதி 11 எடுத்துட்டு வரலாம். கர்த்தர் அப்படி செய்யல. முதல்ல வெளியே போய் எல்லாரும் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நான் உள்ள கூட்டிட்டு. உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்யறத எல்லாரையும் பார்க்க வச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை கூட்டிட்டு போவார், உன்னை கூட்டிட்டு போவார், உன்னை கூட்டிட்டு போவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இது எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் காண நான் நம்புவேன், என் நீதானையா நான் நம்புவேன். உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கை ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடவில்லையா. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. நன்றி, நன்றி. என்னை கைவிடவில்லையா. சொல்லுங்க, என்னை கைவிடவில்லை. சேர்ந்து 2 கரத்தை உயர்த்தி நான் நம்புவேன். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. அளவில்லாத பிரசனத்திற்காக நன்றி அப்பா. நான் நம்புவேன். Hallelujah. Hallelujah.
ஆமென். ஒரு இரவு வைத்த ஆரோனுடைய கோல், எழுதப்பட்ட கோல் ஒரு இரவு சமூகத்தில் இருந்த போதே துளிர்க்குமானா பல நாட்கள் சமூகத்தில் இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு இரவு இருந்த கோலை துளிர்விக்க வச்சார்னா பல நாட்களாய் அப்பா சமூகத்தில் இருக்கிறேன், என் கோல் துளிர்விடும் என்று விசுவாசிக்கிறவன் நல்ல கைகளை தட்டி வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர், வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ரபலா ஷத ரபலா கதர் யாதரா. தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. கோல் தானாய் வரவில்லை, மோசேட்ட சொல்லி கொண்டு வர வச்சார். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் தானா வந்து உட்காரல, அவர் என்ன இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. என்ன கொண்டு வந்து உட்கார வச்சவ என் வாழ்க்கையை துளிர்விட பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம் தேவன் நல்லவர். ஆண்டுடைய அளவில்லாத பிரசனம் நம்மை அதிகமாய் பலப்படுத்துகிறது, வித்தியாசத்தை உண்டு பண்ணுவாராக. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெயமே ஜெயம் என்கிற பாடலை மாத்திர ஒரே ஒரு சரணத்தை பாடி நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். கர்த்தரை நாம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால். எஸ் ஃபாதர், ஹல்லேலூயா, ஆமென். பாடுவோம். வெள்ளம் போல வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர், ஆமே. தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போ சத்துருவை சிதறடிப்பார். பாடுங்கள். தண்ணீர் ஓடுவது போ நல்ல கையத்தட்டி ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரா நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே ஜெயமே ஜெயமே. அறிக்கை பண்ணுங்க இந்த வார்த்தைய. ஹல்லேலூயா. என்னை ஜெயித்து நிறுத்துவார் தாலே என்றும் ஜெயமே. இனி ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தையை சொல்லுவோம். ஜெயமே 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 ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும். ஆமே. மறுபடியும் ஜெயமே ஜெயமே. லோராபாலா சந்தராபாலா கதரா. ஆவியானவரே, பிரசனம் எங்களை இன்னும் பலப்படுத்தட்டும். ஆமென் ஆமென். இனி நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். அடியானை மறைத்து கர்த்தர் மகிமைப்படும். நீர் மாத்திரம் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் பேசும்படி ஆவியானவர் ஒரு வார்த்தையை நேற்று காலை நேரத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பித்து தந்தார். எடுத்து வாசிக்கலாம். ஒபதியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே 1072வது பக்கம். ஒபதியா 1வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1:17. ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய சுதந்திரங்களை எல்லாவற்றையும் என் தேவன் சுதந்தரிக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் யாக்கோபின் வம்சத்தார் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் இங்கே வைராக்கியமாய் திருவுள்ளம் பற்றுகிறார் என்றால், யாக்கோபு யாரோ ஒருவன் அல்ல. யாக்கோபை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்று உபாகமம் 32வது அதிகாரத்தின் 9வது வசனம். எல்லாம் தெரிந்த வார்த்தைகள் தான், வாசிக்கலாம். உபாகமம் 32:9.
கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வேதம். ஹல்லேலூயா. நேற்று காலையில் ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்து அதிகமாக இடைபட துவங்கினார். ஆமென். வேறொரு தலைப்பில் தான் செய்தியை எடுக்கணும்ன்றது, ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை அதிகமாக நேற்று காலை முதல் இடைப்பட்டு கொண்டிருந்ததுனால இன்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசும்படி, யாக்கோபை சுதந்தரிக்க பண்ணுகிறவர், யாக்கோபை எல்லா சுதந்திரங்களையும் இந்த பூமியிலே சுதந்தரிக்க வேண்டியவைகள் உண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுதந்தரிக்க வேண்டியவைகள் உண்டு. இவை ஒன்றும் குறையாதபடிக்கு எல்லாவற்றையும் சுதந்தரிக்க வைக்கிற தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். யார் அப்படி சுதந்தரிப்பார்கள் என்றால் யாக்கோபின் வம்சத்தார். இவர்கள் யார்? இவர்கள் அந்நியர் அல்ல, இவர்கள் யாரோ ஒருவர்கள் அல்ல, இவர்கள் எப்படியோ தெரிந்தவர்கள் அல்ல. இவர்கள் யார் என்றால் சுதந்திர வீதம். அதை நான் இப்படி சொல்றேன், சுதந்திரவாளி. ஆமென். இன்றைக்கான செய்தியின் தலைப்பு இதுதான், சுதந்திரவாளி சுதந்தரித்துக் கொள்வான். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? நானும் சுதந்திரவாளி தான் சொல்றவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. என்ன இங்க யாக்கோபு பேர் தான் இருக்குது. நான் எப்படி சுதந்திரமாய் மாற முடியும்? நான் எப்படி சுதந்திரவாளியாய் மாற முடியும்? அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நம்மையும் கர்த்தர் சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8வது அதிகாரத்தின் 17வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமுமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாய் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நானும் சுதந்திரவாளி. அதை இப்படியா சொல்லணும்? அப்படி சொல்லும் போது சொல்லுங்க, நானும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மெல்லாம் சுதந்திரவாளி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நானும் சுதந்திரவாளி. என்னுடைய சுதந்திரம் தருவது உலக தகப்பன் அல்ல, என்னுடைய சுதந்திரத்தை தருவது பரலோக தகப்பன் சொல்றவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சுதந்திரவாளியை மாற்றி இருக்கிறார். அப்போ தேவனுடைய விருப்பம் சுதந்திரவாளி சுதந்திரிக்கணும். இந்த உலகத்திலே ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்காய் சம்பாத்தியங்களை சேர்த்து வைக்கும் போது அந்த தகப்பனுடைய விருப்பம் என்னவாக இருக்குன்னா, நான் சம்பாதிக்கிற என் சம்பாத்தியம் அல்லது நான் சேர்த்து வைக்கிற என்னுடைய ஆஸ்திகள் எவனோ ஒருவன் அனுபவிக்க கூடாது. என் சுதந்திரவாளி, என் சுதந்திரவாளி. நான் நிற்கிற இடத்துல நான் அனுபவிக்க, நான் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுகிற இந்த அனுபவம் நன்மைகளை யாரோ ஒருவன் அனுபவித்து போவதில்ல, என் பிள்ளைகள் அனுபவிக்கணும். ஒரு உலக தகப்பனுக்கே நான் நின்ற இடத்துல நான் சேர்த்து வைத்த நன்மையை என் பிள்ளை சுதந்திரிக்கணும்னு துடிதுடிக்கும் போது, என்னை படைத்த என் தேவாதி தேவன், என்னை இரத்தத்தால் மீட்டெடுத்த என் பரலோக தகப்பன், அவருடைய இருதயம் எவ்வளவு துடிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அதனால பொல்லாதவர்களே நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பன் ஆவியானவர் நேற்று முதல் இந்த வார்த்தையை அதிகமாய் பலப்படுத்தினார். என்னை ரொம்ப ஆமென் தேவ சமூகத்தில் மகிழ வைத்த வார்த்தை, நானும் சுதந்திரவாளி. நான் அந்நியன் அல்ல, நான் திக்கற்றவன் அல்ல, நான் அனாதை அல்ல, நானும் சுதந்திரவாளி. எனக்கு ஒருவர் சொந்தமா இருக்கிறார் என்று சொல்றவங்க, எனக்கு ஒரு சொந்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே உலகத்தப்பட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்காட்டாலும் ஆமென் கொஞ்சம் கம்மியாகும் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பிரச்சனை தான் இப்போ நமக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அந்த கேஸ் தான் நடந்துட்டு எனக்கு தர வேண்டியது அப்பா தருவா. ஒன்று தெரியும், பட்டினியா என்னை அலைய விட மாட்டார், திக்கற்றவனா என்னை அலைய விட மாட்டார். ஆமென். என் கண்களிலே காண வேண்டியதை, என் கோலை எப்படி துளிர்க்க வைக்கணுமோ துளிர்க்க வச்சுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துளிர்விட்ட கோல் சாட்சியின் பெட்டிக்குள்ள போனது போல என் குடும்பம் துளிர்க்க வச்சுட்டு தான் என்ன பெட்டிக்குள்ள. ஆமாம், ஹல்லேலூயா. சும்மால விட மாட்டாருங்க. நான் அனுபவிக்க வேண்டியதை சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட இயேசுவே 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 எல்லாம் எல்லாம். பாட்டில் கூட பாருங்க, சொந்தம்னு சொல்லும்போது சத்தம் அதிகமாச்சு, சொத்துன்னு சொல்லும்போது கொஞ்சம் கம்மியாச்சு. எனக்கு சொத்தும் அவர் தான், எனக்கு என்ன சொத்து தரணுமோ அவர் தருவார். சுதந்திரவாளியை சுதந்திரிக்க வைக்கிற தெய்வம் தான் நான் ஆராதிக்கிறவர். ஹல்லேலூயா. என்னை சுதந்திரமாக்கி இருக்கிறார்.
ஒரு தேவ பிள்ளை இதை பார்த்து சந்தோஷப்படணும். எப்படி இவனை சுதந்திரமாக்கினார், இந்த சுதந்திர வீதத்தை அல்லது இந்த சுதந்திரவாளி என்கிற அனுபவத்தில் இந்த நிலைமைக்கு யாக்கோபை கொண்டு வர யாக்கோபு என்ன செய்தான் கேட்ட, ஒன்றும் செய்யவில்லை. அதே 32வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். ஆமென். 32 உபாகமம் 32:10. பாழான நிலத்திலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஆமென். என்னுடைய ஒரிஜினாலிட்டி வச்சு பார்க்கும்போது இந்த சுதந்திரவாளி என்பதற்கான எந்த குவாலிட்டி கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். இது எப்படி சாத்தியமாச்சு? இது எப்படி நடந்தது? இது என்னுடைய தகுதி நிமித்தம் அல்ல, இது என்னுடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் அல்ல, இது என்னுடைய பலத்தின் நிமித்தம் அல்ல. ஒருவர் என்னை கண் நோக்கி பார்த்தார் என்று சொல்றவங்க மாத்திரம் அப்பா கண்களில் கிடைத்த கிருபையினால நான் இன்னைக்கு அவருடைய சுதந்திரவாளியா இருக்கிறேன் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தை, மாட்சிமையோ மாட்சிமையோ மகத்துவமோ உமக்கு தாரே என்றென்றைக்கோ, மாட்சிமையோ மகத்துவம் உமக்கு தானே. ஆமே. 2 கரத்தை உயர்த்தி ஒரே சத்தமாய் சொல்லுங்க, வல்லமை மகிமையோ, வல்லமையோ மகிமையோ. சேர்ந்து தகப்பனே, தகப்பனே உமக்கு. என்னுடைய தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் உயிரோடு தான் இருக்கிறார். எனக்கு என்ன தேவை என்பதை தீர்மானிக்கிறவர் இந்த பூமியில் உள்ளவர்கள் அல்ல, என் பரம தகப்பன் சொல்றவங்க மாத்திரம். நீ சுதந்திரவாளி. நான் அவருடைய சுதந்திரவாளினா என்னுடைய சுதந்திரத்தை நான் யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? ஆமென். எனக்கு யார் நன்மை செய்யணும் நான் எதிர்பார்ப்பேன்? அவர். எனவேதான் வேதம் சொல்லுங்க, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் அது இந்த பூமியில எங்கிருந்தும் உண்டாகாது, எனக்கு உண்டாகிறது பரலோக தகப்பனிடத்திலிருந்து தான். எனவேதான் ஒரு தேவ பிள்ளையுடைய பார்வை மாறணும், நம்முடைய ஏக்கம் மாறணும், நாம் பார்க்கிற இடம் அது அவராக இருக்கணும். அதுதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய கண்களும் நம்முடைய கரமும் அவரை மாத்திரம் நோக்கி இருக்குமானால் இந்த பூமியில இன்னொரு மனுஷங்கிட்ட கையேந்தும் விட மாட்டார், நோக்கி பார்க்கவும் கர்த்தர் விடவே மாட்டார். சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். சுதந்தரிக்கணும். ஆண்டவர் அதுதான் இந்த நாளில் பாரப்படுத்தி, நீ சுதந்தரிக்கணும், நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சுதந்திரவாளி. சுதந்திரவாளி நீ சுதந்தரித்து தான் ஆகணும். கர்த்தர் விரும்புகிறார் இதை. சுதந்தரிக்காமல் சுதந்தரிக்கிறவன் தான் ஜெயிக்கிறவன். இந்த நாட்களிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசுகிறார் என்றால், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்மை அர்ப்பணிப்போமானால் எதுவும் நஷ்டப்படாதபடிக்கு என் தேவன் என்னை சுதந்தரிக்க பண்ணுவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எப்படி சுதந்தரிப்பார்கள்? அவருடைய சுதந்திரம் எப்படி இருக்கும் என்றால், வேதம் சொல்லுகிறது 68வது சங்கீதத்தின் 9வது வசனத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறாரா? வாசியுங்கள். சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இந்த வார்த்தையில 2 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, என் சுதந்திரத்தை தருகிறதும் அவர்தான், என் சுதந்திரத்தை திடப்படுத்துகிறதும் அவர்தான். ஹல்லேலூயா. இந்த ரெண்டுமே முக்கியமானது. இன்னைக்கு கொஞ்சம் பேருடைய லைஃப்ல என்ன புலம்பல்னா, என்னால பெற்றுக்கொள்ள முடியல, என்னால சுதந்திரிக்க முடியல. இது ஒரு பக்கம் புலம்பல். இன்னொரு பக்கம் புலம்பல் என்னன்னா, சுதந்திரிக்கிறேன் ஆனா நிக்க மாட்டேங்குது. சுதந்திரிக்கிறேன், என் லைஃப்ல அது சமாதானமா இல்லை. சுதந்திரிக்கிறேன் ஆனால் என்னால சந்தோஷப்பட முடியவில்லை. ஆவியானவர் இதை தான் அதிகமாய் பாரப்படுத்தினார். இந்த 2 கூட்டத்தாரும் இருப்போம் இந்த இடத்துல. ஒரு கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேன், எவ்வளோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ தேவ சமூகத்தில் இருக்கிறோம், ஆனால் என்னால் சுதந்திரிக்க முடியல. இன்னொரு கூட்டத்தார் கைக்கு வருது, சுதந்திரிக்கிறோம், தேவ சமூகத்தில் உட்காரும் போதெல்லாம் கர்த்தர் பதிலை கேட்டு நமக்கு தருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த புலம்பல் என்னன்னா, என்னால் அதை அனுபவிக்க முடியல.
என்னால் அதுல சமாதானமா வாழ முடியல. கர்த்தர் தந்த சுதந்திரம் என்பது அதுல வேதனை கர்த்தர் கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நான் படுகிற பிரயாசங்கள், எனக்கு கையில கிடைக்கிறது எல்லாமே எனக்குள்ள வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சம்பூர்ண மழை பெய்ய பண்ணுவது மாத்திரமல்ல, அவருடைய சுதந்திரத்தை அவர் திடப்படுத்தி கொண்டே இருப்பார். அவர் ஸ்டடி பண்ணிட்டே இருப்பார். அது அவர்கள் வாழ்க்கையில சமாதானமா இருக்கும். கர்த்தர் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று பிரசங்கியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்யறது நிலைக்கும். அப்படினால ஏன் என்னால சுதந்திரிக்க முடியல அல்லது சுதந்திரத்தை திடப்படுத்த முடியல? ஆமென். சுதந்திரவாளி சுதந்திரிக்கிறவன் மாத்திரமல்ல, சுதந்திரவாளியின் சுதந்திரம் திடப்படவும் செய்யும். அங்கதான் சக்சஸ் இருக்கு, அங்கதான் ஜெயம் இருக்குது. ஆமென். நான் சுதந்திரிப்பேன், நான் சுதந்திரிப்பேன். ஏன்னா நான் சுதந்திரவாளி. சுதந்திரவாளியாக என்னை கர்த்தர் திக்கற்றவனாக விட மாட்டார். ஆமென். முதலாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் செய்துக்குள்ள போகிறேன். முதல் காரியம், நான் சுதந்திரிப்பேனா என்பதன் அடையாளம் என்ன? நான் சுதந்திரிக்க முடியுமா? நான் சுதந்திரிப்பேன் என்பதற்கு அடையாளம் அது ஒபதியாவின் புஸ்தகத்தின் வாசித்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 1:17. ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டுன்னு சொல்லிட்டு யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் சுதந்திரிப்பேன் என்பதற்கு முதல் அடையாளம், இன்னைக்கும் என்ன கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறார். நான் உயிரோட இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை வைத்து உயிரோட ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் சுதந்திரவாளி, நான் சுதந்திரிப்பேன். என்ன அடையாளம்? உயிரோட இருக்கிறேன், உயிரோட இருக்கிறேன். தாவீது திடீர்னு கூப்பிட்டு கேட்கிறார், யோனத்தானி நிமித்தம் சவுல் குடும்பத்தில் தயை காட்டுவதற்கு யாராவது இருக்கிறான்? நான் கேட்டதும் ஒருவன் வந்து சொல்லுகிறான், ஒருவன் இருக்கிறான், ஒருவன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? உயிரோட இருக்கிறான். அவ்வளவுதான், உயிரோட இருக்கிறான். சொல்லிட்டு அவன் இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறான். என்ன போடுறான்? அவன் கால்கள் முடமா இருக்குது. தாவீது அதை கேட்கல, உயிரோட இருக்கிறானான்னு கேட்கிறான். உயிரோட மேவிபோசேத் இருக்கிறான் என்று தெரிந்ததும் அவனுக்கு தாவீது தயை பாராட்டுவானானால், ஒரு தாவீதே ஒருவனுக்கு தயை பாராட்டுவானானால், தாவீதின் வேறுமாய் இருக்கிற என் ஆண்டவர் இன்னைக்கு என்ன உயிரோட வச்சிருக்கிறார். அவருடைய கண்களில் எனக்கு தயை உண்டு என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். இன்னைக்கு என் லைஃப்ல ஒன்று நடக்கும். அதன் அடையாளம் என்ன? உயிரோடு இருக்கிறேன். அடிச்ச அலைகளுக்கும் அடித்த காற்றிற்கும் இந்த தீபம் அணைய வேண்டியது. மங்கினது உண்மை, ஆனால் அணைந்து போக விடல. நெறிந்தது உண்மை, ஆனால் முறிந்து போக விடல. என் மீட்பர் என உயிரோட தான் வச்சிருக்கிறார்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவேதான் ஏசாயா 37வது அதிகாரத்தின் 31வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தி இருக்கிறவர்கள். அதாவது உயிரோட ஒருத்தன் இருக்கிறான், அவனை மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்க என் ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா. சுதந்திரவாளின்னு சொன்னீங்கல்ல, இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் உயிரோட தான் இருக்கிறேன். ஆமென். நான் உயிரோட தான் இருக்கிறேன். நானும் உயிரோட தான் இருக்கிறேன். உயிர் உள்ளவர்களுக்கு நிச்சயம் இருக்கும், என் மீட்பரும் உயிரோட இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய். தப்பு இருக்கிறோம். ஆமென். எத்தனை பிரச்சனைகளை தாண்டிட்டோங்க. ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிட்டான்னு கேட்டா இல்லை. ஆமென். கேட்டோமே, ஒவ்வொருத்தரும் சந்திக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொருத்தர்கிட்ட விசாரிக்கும் பொழுது தான் தெரியும், அவ்வளோ பிரச்சனைகள். ஆமென். அவங்க பிரச்சனைலாம் கேட்கும் போதெல்லாம் நம்ம பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்லைன்னு அப்படி ஆயிரும். அவ்வளோ பிரச்சனையை சந்தித்த பிறகும் இன்னைக்கும் நம்பிக்கை, இன்னைக்கும் பலன். ஏன்னா இந்த பிரச்சனையில எத்தனையோ பேர் இல்லாமல் போகும்போது, என்னை விட பிரச்சனையை லெகுவாய் சந்தித்த எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிரோட இல்லை. ஆனால் நான் சந்திக்கிற பிரச்சனை என்னைக்கு என்னை முடிக்க வேண்டியது, என் அழிவை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த கண்கள் முடிந்து போனது. இன்னைக்கு நான் ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறேன். யோபுக்கு அதுதான் நம்பிக்கை. என் ஆவி அவர் பராமரிக்கிறார், இது போதும்.
என் ஜீவன் இருக்கிறது உண்டானால் எனக்கு குறித்திருக்கிறதை நான் உயிரோடு இருக்கிறேன், நான் சுதந்திரவாளி, என்னை கர்த்தர் சுதந்திரிக்க பண்ணுவார். முதல்ல இந்த நம்பிக்கை நமக்குள்ள பெருகட்டும். ஆமென். போன வருஷம் நடக்கல, இந்த வருஷம் நடக்குமா? நடக்கும். எதை வச்சு சொல்றேன்? உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷம் நடக்கல, அடுத்த வருஷம் தான் என் ஆண்டவர் அதை செய்வார்னா அடுத்த வருஷம் வரை உயிரோட என்ன வைப்பார். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதன் நடுவில் இன்னைக்கு அடிக்கிற காற்றை விட நாளைக்கு அடிக்கிற காற்று பலம் வாய்ந்ததா எழும்பினாலும் என்ன உயிரோட என் அப்பா வைப்பார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் glory hallelujah ஆமென். கோல் துளிர்க்கோங்கிற ஆரோனுக்காக வைக்கப்பட்ட கோல் துளிர்விட காரணம் என்ன தெரியுமா? அந்த கோல் அன்று வரை சுமந்து கொண்டு வரப்பட்டது. ஆமென். அன்று வரை சுமந்து வரப்பட்டது. இன்னைக்கு வர சுமந்து இருக்கிறார்னா உங்க கோலை துளிர்க்க பண்ணுவார், உங்க கோலை துளிர்க்க பண்ணுவார். நான் தப்பி இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லுங்க. என்ன உயிரோட வச்சிருக்கிறேன் நன்றி அப்பா, என்ன ஜீவனோட வைத்திருக்கிறேன் நன்றி அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. என்ன உயிரோட வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். தப்பி இருக்கிறவன் சுதந்தரிப்பான், உயிரோட வைத்திருக்கிறார். ஆமென். மேவி போசேத்துக்கு தயை கிடைக்க காரணம் ஒரே நியூஸ், அவன் உயிரோடு இருக்கிறான். குறைகள் எல்லாம் பார்க்கல, உயிரோடு இருக்கிறானா தயை கிடைக்கும். ஆமென். உயிரோடு இருக்கிறவர்கள் சுதந்திரிப்பார்கள். நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். அப்படியானால் சுதந்திரவாளி சுதந்திரிக்க என்ன செய்யணும்? ஆமென். 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 1 எங்கே இருக்கணும், 2 எப்படி இருக்கணும். எங்க இருக்கணும்? சுதந்திரவாளின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்தால் அல்ல, சுதந்திரவாளி எங்க இருக்கணும். உபதியா 1:17 மறுபடியும் வாசிக்கலாம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே போதும். எங்க இருக்கணுமா? எங்கேயோ இருக்கக்கூடாது, சீயோன் பர்வதத்துக்குள்ள இருக்கணும். சுதந்திரவாளி என்று நான் சொல்லிவிட்டு நான் எங்கேயோ போய் வாழ்வதினால் என்னால் சுதந்திரிக்க முடியாது. சுதந்திரவாளி சுதந்திரிக்கணும்னா சுதந்திரவாளி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, யார் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றால் சீயோன் பர்வதத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரம். என்ன சீயோன் பர்வதம்? சீயோன் என்றால் என்ன? சங்கீதம் 48வது அதிகாரத்தில் எல்லாம் தெரிந்த வார்த்தைகள் தான். 2வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 24வது அதிகாரத்தின் 23வது வசனத்திலே அங்கே வார்த்தை இப்படி கொடுக்கப்படுகிறது, கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்கிறார். சீயோன் என்றால் என்ன? கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். சீயோன் மகாராஜாவின் நகரம். சீயோன் அவருடைய ஆளுகை இருக்கிற இடம். அப்படியானால் ஒரு சுதந்திரவாளி, நான் அவருடைய சுதந்திரவாளி என்று சொல்லிக்கொண்டு யாருடைய ஆளுகை கீழேயோ போய் இருந்தால் என்னால் சுதந்திரிக்க முடியாது. நான் அவருடைய சுதந்திரவாளியா இருந்து அவருடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்க வேண்டுமானாலும் அல்லது அவருடைய தந்த சுதந்திரத்தை என் வாழ்க்கையிலே திடப்படுத்த வேண்டுமானாலும் நான் இருக்க வேண்டிய ஒரே இடம் என் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள நான் இருக்கணும். அவருடைய பிரசனத்திற்குள்ள இருக்கணும், அவருடைய சமூகத்திற்குள்ள இருக்கணும், அவர் விரும்புகிற ஸ்தானத்தில் நான் இருக்கணும். ஆமென். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயோ இருந்து விட்டு நான் சுதந்திரிப்பேன் சொல்ல முடியாது. இளையகுமாரன் பத்தி நமக்கு தெரியுமே. இளையகுமாரன் தகப்பனோடு இருக்க வரையிலும் அவனுக்கு சுதந்திரத்தில் பங்கு உண்டு. ஒருவேளை ஆரம்பத்திலே இளையகுமாரன் தகப்பனை விட்டு போயிருந்திருப்பானால் அந்த பங்கு கூட கொடுத்திருக்க மாட்டார். வாங்கிறது வர கூட இருக்கிறான், வாங்கிறது வர சுதந்திரத்தை வாங்கிறது வர கூட இருக்கிறான். வாங்கினதும் வேதம் சொல்லுகிறது அவன் தகப்பனை விட்டு தூரம் போனான் என்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த வார்த்தைகள்லாம் தெரிந்ததுனால எடுத்து வாசிக்கவில்லை, நேரம் இல்லை. இப்பொழுது தூரம் போன அந்த இளையகுமாரன் ரொம்ப நாள் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியவில்லை. அவனுடைய கடைசி வரை அந்த சுதந்திரம் அவனுக்கு நிறுத்திடமா இருந்ததாண்டா கேட்டா இல்ல. ஏன் இல்லைன்னா அப்பா வீட்டில் இல்லை. ஆமென். என்னத்தை தான் அவர் என்ன பிளஸ் பண்ணாலும் அந்த பிளஸிங், அந்த ஆசீர்வாதம் எனக்கு திடமாய் நிற்கணும்னா
அதை நான் இன்னும் சொல்றேன், என் தலைமுறையாய் அது ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா நான் இருக்க வேண்டிய இடம் அப்பா வீட்டில் மட்டும்தான். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் வாங்குறதுக்காக மட்டும் சுதந்திரவாளி என்று கொண்டாடுகிறார்கள். சில பிள்ளைங்க அப்படிதான் இல்ல, சுதந்திரத்தை சொத்தை வாங்குறது வர அப்பா அம்மா, அந்த சொத்தை வாங்கினது அவங்களை கொண்டு அப்படியே ஆர்ஃபனேஜில் இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்குதுல்ல. ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கையில வேதனையோட சொல்றேன், அவங்க சுதந்திரம் ஆசீர்வாதமா இருக்காது. அவங்களால ரொம்ப நாள் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அந்த இளையகுமாரன் நமக்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அப்பா சொத்து சுதந்திரவாளி தான், சுதந்திரத்தை வாங்கி கொண்டான் உண்மைதான். ஆனால் அந்த சுதந்திரத்தால் அவனுக்கு எவ்வளவு நாள் பலன் இருந்துச்சு? கொஞ்ச நாள் அந்த சுதந்திரம் அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. ஒன்றுமில்லாமல் அதே இடத்துல தான் இன்னொருவன் இருக்கிறான், அவனும் சுதந்திரவாளி, அவனுக்கும் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். ஆனால் அந்த சுதந்திரம் அவனுக்கு திடமாய் நின்றது. காரணம், அவன் தகப்பனோடு இருந்தான். தகப்பனோடு இருந்ததுனால இளையகுமாரனுக்கு சொல்லப்படாத ஒரு வார்த்தை இந்த மூத்த குமாரனுக்கு சொல்லப்பட்டது. அதுதான், அவனுக்கு அவனுடையதை மட்டும்தான் கொடுத்து விட்டேன், ஆனா உனக்கு என்னுடையதை எல்லாமே நான் உனக்கு தருவேன். ஜீசஸ். ஆமென். அப்படின்னா என்ன? நான் இருந்த ஸ்தானத்தில் அடுத்து நீ உட்காருவேன். அப்பாவோடு கூட உறவிலே எந்த சூழ்நிலையிலும் விடுபடாமல் இருக்கிறவன் இங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறவன் மாத்திரமல்ல, அங்கே அப்பாவோடு கூட அவருடைய ஸ்தானத்தில் உட்கார என் ஆண்டவர் அவனை தகுதி உள்ளவனாக்குவார். ஆமென். தேவனோடு கூட போய் உட்காருகிற தகுதியை நான் பெற வேண்டுமானால் இங்கே அவரோடு கூட இருக்கிற அனுபவம் எனக்கு தேவை. சுதந்திரவாளி எங்கேயோ போய் இருந்தால் அல்ல, சீயோனுக்குள்ள இருக்கணும். சீயோனுக்குள்ள இருக்கணும். மேவி போசேத்து உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி வந்து விட்டது. தாவீது என்ன பண்ணிருக்கலாம்? அவன் தான் முடவனாச்சே. தாவீது என்ன செய்திருக்கலாம்? அவன் இருக்கிற இடத்துல போய், மேவி போசேத்தே, உனக்கு நான் எல்லாத்தையும் திருப்ப கொடுக்கிறேன், உன் தகப்பனுடைய சொத்துக்களை நான் திருப்ப கொடுக்கிறேன் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா ராஜா அப்படி சொல்லல. அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துட்டார். எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா. அவன் உயிரோடு இருக்கிறது ஓகே, அவன் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவன் ராஜ சமூகத்தில் உட்காரணும். அவன் ராஜ சமூகத்தில் உட்காரணும். ஏன்? அவன் இருக்கிற இடத்துல போய் தாவீது ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு அப்படி செய்ய மாட்டார். சுதந்திரவாளி சுதந்திரிக்கணும்னா இருக்க வேண்டிய இடத்துல இருந்துதான் ஆகணும். பிரசனத்தை விட்டு விலகாதவன் சுதந்திரித்துக் கொள்வான். சமூகத்தை விட்டு விலகாதவன் சுதந்திரித்துக் கொள்வான். அவனுடைய சுதந்திரம் அவன் கையில் திடப்பட்டு கொண்டிருக்கும். நமக்கு யாக்கோபை குறித்து நன்றாய் தெரியும். ஆமென். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் எல்லாம் தெரிந்த சம்பவங்களானாலும் ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் இப்பொழுது யாக்கோபு தன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படுகிறான். எல்லா ஆசீர்வாதங்களையும் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டாலும் இப்பொழுது யாக்கோபு புறப்படுவது தனிமையாய். ஒரு இடத்தில் வந்து அவன் கல்லை எடுத்து ராத்தங்கி அவன் படுத்து இருக்கும் போது நமக்கு தெரியும், அங்கே சொப்பனங்களிலே கர்த்தர் வந்து தோன்றி அவனோடு இடைபடுகிறார். பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். ஆதியாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 13 முதல் வாசிங்கள் வேகமாக. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எதை கொடுப்பேன் தெளிவாக சொல்லிட்டார்னா, நீ படுத்திருக்கிற பூமி, இதுதான் நீ சுதந்திரிக்க வேண்டிய உன் சுதந்திரம். இங்கதான் நீ சுதந்திரித்து திடமாய் நிற்க முடியும். இது ஆண்டவர் முதலே சொல்லிட்டார். சொல்லிவிட்டு அடுத்து சொல்றார், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு, இங்க திரும்ப சொல்ற, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் சொல்லிட்டு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை. 2 இடத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்றார், உன்னுடைய சுதந்திரம், அதாவது நீ சுதந்திரித்து வாழ வேண்டிய இடம் இன்னொரு இடம் அல்ல, நீ படுத்திருக்கிற இந்த இடம். ஆமே, நான் நீ இப்ப போற இடத்துல எல்லாம் நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். ஏன்னா தாய் ஒன்று சொல்லி விட்டு இருக்கிறாங்க, தகப்பன் ஒன்று சொல்லி விட்டு இருக்கிறாங்க. நீ போகிற இடத்துல நான் உன்னை பிளஸ் பண்றேன். ஆனா அங்கல்ல உன் சுதந்திரம், இதுதான் உன் சுதந்திரம். ஆமே. இப்பொழுது வார்த்தைகளை கேட்டு விட்டது யாக்கோபு முழிக்கிறார். அந்த இடத்தை
ஆசீர்வதிக்கிறார், அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபு ஆண்டவரிடத்துல சில காரியத்தை சொல்லி, எல்லாமே தெரிந்த வார்த்தைகள். இப்பொழுது புறப்படுகிறான், லாபான் வீட்டுக்கு போகிறான். அங்க போன பிறகு நடந்த சம்பவங்கள் தெரியும். அவன் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு அங்க திருமணம் நடக்கிறது. அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி லாபானுடையதெல்லாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆனா என்ன சம்பவம்னா, எல்லா ஆசீர்வாதமா நடக்குது, ஆனா யாக்கோபுக்கு சந்தோஷமா இருக்க முடியவில்லை. யாக்கோபுக்கு மன நிம்மதியை வாழ முடியவில்லை. ஒவ்வொரு முறை தன் மாமனாருக்காக அவன் வேலை செய்ய 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 அவனுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை அவன் மாற்றிக்கொண்டே இருப்பான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கிடைக்குது, சில நன்மைகள், அவன் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் உண்டாகுது. அங்கிருந்து போயிட்டு திரும்ப வரும்போது தான் யாக்கோபுடைய சாட்சி என்ன, நான் வெறும் கோலும் கையுமாய் போனேன், இந்த 2 பரிவாரங்களுக்கு சொந்தமாக கர்த்தர் என்னை மாற்றியிருக்கார். ஆசீர்வாதம் கிடைக்குது, ஆனா சுதந்திரத்தை திடப்படுத்த முடியல. மாமனாரை குறித்து சொல்றார், 10 முறை சம்பளத்தை மாற்றினார். ஹல்லேலூயா. இருந்து வேலை செய்யற இடத்துல ஆசீர்வதிக்கிறார், போற இடத்துல ஆசீர்வதிக்கிறார், ஆனால் அவனால சுதந்திரமாய் திடப்படுத்த முடியவில்லை. அவனால சந்தோஷமா அனுபவிக்க முடியவில்லை. அவனால் அதை சமாதானமாய் அதை அவனால் அனுபவிக்க முடியல. தன் பிள்ளைகளுக்கும் அதை அனுபவிக்க முடியல. புரியல யாக்கோபுக்கு. புரியாமல் இருக்கும்போதுதான் ஆண்டவர் அவனிடத்தில் தோண்டி பேசுகிற வார்த்தை. ஆமென். 31வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. கர்த்தருடைய சுதந்திரத்தை நான் சுதந்திரமாய் பெற்று அதை நான் சரியாய் அனுபவிக்க வேண்டுமானால் லாபானுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தால் அல்ல, ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆமென். யோசேப்பு பிறக்கும் போது யாக்கோபுக்கு தெளிவு வருது. என்ன தெளிவு வருதுன்னா, யாக்கோபு யோசேப்பு பிறந்ததும் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். ஆதியாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். யாக்கோபுக்கு தெரியுது, ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணிட்டார். இனி இந்த பிளஸிங் எனக்கு நிலைத்திருக்க வேண்டுமானால் நான் இங்க இருந்தால நான் என் ஸ்தானத்திற்கு போகணும். எனக்கு கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தது, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு சுதந்திரமா கொடுப்பேன். உன் தகப்பன் வீட்டுக்கு நான் உன்னை திரும்ப கொண்டு வந்து உன் ஆசீர்வாதமாய் நிறுத்துவேன். இதுதான் யாக்கோபின் ஆசீர்வாதம். இப்ப நன்மை கிடைக்குது. ஆண்டவர் பிளஸ் பண்றார், நல்லா பிளஸ் பண்ணிட்டார். பிளஸ் பண்ணி இப்ப யோசேப்பு பிறந்ததும் யாக்கோபுக்கு தோன்றுகிறது, திரும்ப என் ஸ்தானத்துக்கு போனோம். ஆனா என்ன நடக்குதுன்னா, லாபான் கெஞ்சி கேட்கிறான். 27வது வசனத்துல சொல்றார், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் என்று பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல்லு, நான் அதை தருவேன். இந்த இடத்துல யாக்கோபு என்ன செய்திருக்கணும் தெரியுமா? இதுவரை எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் உங்க கையிலிருந்து வந்தது கிடையாது. ஒருத்தர் சொல்லி அனுப்பினார், நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னை ஆசீர்வாதமாய் நிறுத்துவேன். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு சம்பளம் தர வேண்டியது நீங்க கிடையாது, அவர். இப்படி சொல்லி புறப்பட்டிருந்திருப்பார். ஆனால் 2 வார்த்தைகள் வந்திருக்காது. ஒன்று, லாபானுடைய குமாரர்கள் சொல்றாங்க, எங்க அப்பா சொத்து தான் அவசம் இல்ல. 31வது அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு கிட்ட இருக்கிறது யாருடைய தெரியுமா? யாக்கோபுடையது கிடையாது, எங்க அப்பாவுடையது. எங்க அப்பா சொத்துல வாழ்றான். எங்க அப்பா சொத்துல அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். எங்க அப்பா சொத்துல நாங்க கூட வாழல, அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை, லாபானுடைய முகம் வேறுபடுகிறது. முகம் வேறுபடுகிறது. யாக்கோபுக்கு சமாதானம் அனுபவிக்க முடியல. யாக்கோபுக்கு நல்லா தெரியும், என்னுடைய ஆசீர்வாதம் நான் செய்யறது எல்லாமே எனக்கு பிளெஸிங்கா மாத்துறது லாபான் கிடையாது. நான் செய்யறது எல்லாமே பிளெஸிங்கா மாறுறது என் கையின் பிரயாசமும் கிடையாது. ஒருவர் எனக்கு மேலாய் வாக்கு பண்ணினவரா இருந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆனா என்னால சமாதானமே அனுபவிக்க முடியல.
என்னுடையது என்று சொல்ல முடியல, இது கர்த்தர் தந்தது என்று என்னால சொல்ல முடியல. பார்க்கிறவன் சொல்றான் இது லாபானுடையது, இது அவங்க மாமனாருக்குள்ளது. ஆமென். யாக்கோபுக்கு இப்பொழுது புரியல. இப்ப இந்த அடையாளம் மாறணும்னா, நான் சுதந்திரவாளி என்று, நான் சுதந்திரிக்க வேண்டியதை, தேவனால் சுதந்திரிக்கிறதை என் வாழ்க்கையில திடப்படுத்தணும்னா ஒண்ணு நடக்கணும். இடம் மாறணும், ஸ்தானம் மாறணும். என்ன ஸ்தானம்? என்னை ஆளுகிறது லாபான் அல்ல, என்னை ஆளுகிறது என் பரம தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தானம் மாறாமல், சீயோன் பர்வதத்தில் நீ இருக்காமல், சமூகத்தில் வராமல் தேவனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது சபையே. ஆமென். வேற எங்க போனாலும் அழகா பிரெயின் வாஷ் பண்ணுவோம். நீ இங்க வா, உனக்கு சேலரி நான் கூட்டி தரேன்னு சொல்லுவான். நீ இப்படி ட்ரை பண்ணி பாரு, உனக்கு நான் இதை ஆசீர்வாதமாக்கி தரேன்னு சொல்லுவா. பலர் விழுந்து போக ரீசனே அதுதான். ஆமா, எங்கேயோ ஒரு வாசல் எப்படியோ திறந்திருக்கும், அல்லது எப்படியோ ஒரு ஆஃபர் எங்கேயாவது போட்டிருப்பாங்க, நம்பி போயிடுவாங்க. நோ, எனக்கு ஆஃபர் தரதும் அவர்தான், என் ஆஃபரை நிறைவேற்றுறதும் அவர்தான், எனக்கு ஹைக் தரதும் அவர்தான், எல்லாமே செய்யறது அவர்தான் சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு ஒவ்வொன்றையும் செய்வது அவர். நான் இப்படி போறதுனால இன்னொருவர் கீழே போய், அல்லது இன்னொரு வழியாய் நான் போய் எனக்கு அதனால் சம்பள உயர்வு கிடைக்கணும், எனக்கு அந்த சம்பளம் தேவை. அவர் சமூகத்தை விட்டுட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ்ல போனாதான் எனக்கு சேலரி கொஞ்சம் இன்கிரிமெண்ட் ஆகணும், எனக்கு அந்த இன்கிரிமெண்ட். 4 பேர் சொல்றீங்க. அப்பா சமூகத்தை விட்டுட்டு எனக்கு இன்னொரு இடம் தேவை கிடையாது. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்குது அப்பா சமூகத்தினால. இன்னைக்கு ஏதோ ஒரு நன்மை எனக்கு இருக்குது அப்பா சமூகத்தினால. நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது அப்பா சமூகத்தினால சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் glory bala shakadara baladara. ஏங்க, நீங்க இன்னைக்கு இருக்கிறத விட அதிகமாய் தேவ சமூகத்தை விட்டு போய் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறீங்களே, அது உங்க தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறத விட, நீங்க தேவ சமூகத்தை முக்கியமா வச்சு இன்னைக்கு இருக்கிற கொஞ்சத்தை உங்க தலைமுறைக்கு வச்சிருக்கிறீங்களே, அதுதாங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகுது. அதுதான் உங்க தலைமுறையை ஸ்டெடியா நிக்க வைக்க போகுது. ஹல்லேலூயா, ஆமென். இருக்கிறது போதும், இருக்கிறத வச்சு அப்பா சமூகத்தில் உட்காருங்க. ஆமென். இப்படி போனா, சமூகத்தை விட்டுட்டு போனா, ஆராதனை விட்டுட்டு போனா விட்டுறாதீங்க. அப்பா சமூகம் தான் இன்னைக்கு வரை என்ன நல்லா வச்சிருக்க. நான் இன்னைக்கு நல்லா இருக்க காரணமே அப்பா சமூகம் சொல்றவங்க மாத்திரம். நான் இன்னைக்கு நல்லா இருக்க காரணமே அப்பா சமூகம் மாத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். அம்பானி வீட்டு மாதிரி சொத்து எனக்கு கிடையாது, ஆனா அம்பானி வீட்டுல இல்லாத சமாதானம் எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்க. ஜீசஸ், ஆமென். நான் ஒரே ஒரு கேள்வி, பணம் வேணுமா சமாதானம் வேணுமா? இப்ப 2 பக்கத்துல வச்சுட்டு சமாதானம் வேணுமா பணம் வேணுமான்னு வச்சா கூட்டத்தோட சொல்லிடுவோம். தனியா ரூமுக்குள்ள கூட்டு போனா, பிரதர் கொஞ்சம் அதுல ஏங்க அப்பா தர கொஞ்சம் போதும், கொஞ்சத்துல திருப்தியா இருங்க. பேதுரு சீஷர்கள் எல்லாம் 2 மீன் 5 அப்பத்தை வச்சுட்டு சொல்றாங்க, இதை வச்சு என்ன செய்யறது ஆண்டவரே, இதை வச்சு என்ன செய்யறது? இவங்களை இப்ப அனுப்பிவிட்ட போற வழியில பார்த்துப்பாங்க. சமூகத்தை விட்டு அவங்களை அனுப்பிவிட இருக்கும்போது, டே 2 மீன் இருக்குல்ல, போதும் ஏன்ட்ட கொடுன்றார் இருக்குல்ல. ஒரு நாள் தியானிக்கும் போது ஆவியானவர் இடைப்பட்டது இப்படிதான். பேதுரு 2 மீனை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறார். ஆண்டவரே 2 மீன் தான் ஆண்டவரே இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணுவேன்? பேதுருவே, உன்னுடைய ஆரம்பத்தை மட்டும் நீ நினைச்சிருந்தேனா இன்னைக்கு இந்த 2 மீன்கா ஸ்தோத்திரம் பண்ணிருப்பேன். உன் ஆரம்பம் என்ன? என் வலையில ஒன்று கூட இல்லை ஆண்டவரே, ஒன்று இல்லாத ஒன்றை இதுவரை கொண்டு வந்த எனக்கு இந்த 2 மீனாச்சும் உன் தலைமுறை நடத்த தெரியாதா? உன் தலைமுறை நடத்த தெரியாதா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க? ஒன்னும் இல்லாத என்னை இதுவரை கொண்டு வந்த என் தேவ இன்னைக்கு இருக்கிறத வச்சு என் தலைமுறையை நடத்த உண்மை உள்ளவர்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தி, ஓ என் மேல் நீர் வைத்த இம்மட்டும் என்னை ஒன்றுமில்லா
என் நிலை கண்டு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. குளோராபலா ஷதரா சட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தி. சத்தமா சொல்லுங்க, தயவால் பெற்றே, தயவா பெற்றே தகப்பன். ஆமென், ஹல்லேலூயா. ஏங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்த சிச்சுவேஷனும் உங்களுக்கு இருந்த நன்மைகளும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற நன்மையும் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? கூடியிருக்குன்னு சொல்றாங்க. சத்தம் வர ஆமென் சொல்லுங்க. இப்ப விசுவாசிக்கிறாங்க, இந்த 10 வருஷத்துல இவ்வளவு கூட்டி இருக்கிறார், அடுத்த 10 வருஷத்துல நம்ம பிரச்சனை என்னன்னா நாளைக்கு கூட்டுறதுக்காக இன்னைக்கு வழியை மாத்திரம். இதே வழியில இருங்க. இவ்வளவு நடத்தினார்ல, சந்ததி அப்பத்துக்கு அலைய விட மாட்டார். உங்களை நடத்துற ஆண்டவர், அவர் தலைமுறைகளின் தேவர். தலைமுறை தலைமுறை ஓ எங்கள் ஜீசஸ் ஜீசஸ் முற்பிதாக்கள் முற்பிதா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும், அவர் சமூகத்தில் இருக்கணும். நான் சேர்த்து வைக்கிற சம்பாத்தியம் எனக்கும் ஆசீர்வாதம் இல்லை, என் தலைமுறைக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா நான் எதுக்குங்க சேர்த்து வச்சேன்? தேவன் தருகிற சுதந்திரம் எனக்கு மாத்திரமல்ல, என் தலைமுறைக்கும். ஆமென், என் தலைமுறைக்கும் சுதந்திரமா இருக்கணும். அப்படி சுதந்திரமாய் அது திடப்பட வேண்டுமானால் நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். தேவன் தருகிற கொஞ்சம் போதும். எங்க இருக்கிற இந்த கொஞ்சம் போதுங்க. நீங்க அப்பா சமூகத்தில் ஸ்டெடியா நில்லுங்க. உங்க பிள்ளைய எந்த விஷயத்துல ஆண்டவர் வந்து வெட்கப்பட்டு போக விடவே மாட்டா. ஜீசஸ் சாட்சியாய் பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையா பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். என் தகப்பனார் ஊழியத்துக்கு வரும்போது ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் என்னுடைய மூத்த சகோதரர். அதன் பிறகு 2வது அண்ணன் 3வது அண்ணெல்லாம் பிறக்கும்போது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக உயர்த்திட்டார். ஆனால் அந்த ஆரம்பம் என்பது ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு உடுத்த உடை, யாரோ கொடுத்த ஒரு பைபிளை சுமந்துட்டு மொழி தெரியாத இந்த இடத்துல வந்து, ஆமென், சொந்தக்காரங்க கிடையாது, ஆனா சுதந்திரவாளி, அங்குள்ள சுதந்திரவாளியில. ஆமென். அப்பா உலக தகப்ப நடத்தி எல்லாம் அவர்கள் இங்க வந்தது, பரம தகப்ப நடத்தி வந்தார்கள். அப்பா எழுத வேண்டிய சொத்தை எழுதினார், நார்கள் கொண்டு வந்தார், சபையை கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். அப்பா எழுதின சொத்து பத்திரம் சரியா இருந்ததுனால இன்னைக்கு வளர பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அந்த பத்திரம் சரியா இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென். சுதந்திரத்திற்காக அப்பா இல்ல, அப்பா அப்பாவா இருந்தா உனக்கு வர வேண்டிய சுதந்திரம் வந்துட்டு இருக்கும். இளையகுமாரன் அப்பான்னு கூப்பிடுறதுக்கும் மூத்த பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் உண்டு. அப்பாக்கு அதுதான் வேதனை. மூத்த குமாரனுடைய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அவன் அப்பான்னு கூப்பிடுறது அப்பாட்ட பேசுறதுக்காக. ஆனா இளையகுமாரன் அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு எப்போ எழுதி தருவீங்க, எப்போ எனக்கு நன்மை செய்வீங்க, எப்போ எனக்கு சொத்து தருவீங்க, எப்போ எனக்கு சுகம் தருவீங்க, எப்போ எனக்கு பிள்ளை தருவீங்க, எனக்கு எப்போ ஆஸ்தி தருவீங்க. இந்த பிள்ளை இல்லை. எதுக்குப்பா நீ அப்பான்னு கூப்பிடுற? ஏதா வேணுமா? எனக்கு நீங்க வேணும்பா, எனக்கு நீங்க வேணும், எனக்கு உங்க கூட இருந்தா போதும். அவர் தான் சொல்றா, என்னுடையது எல்லாமே உன்னுடையதுப்பா, நீ தான் சுதந்திரவாளி. ஆமென். சீயோனுக்குள்ள இருக்கணும். யாக்கோபு தெளிவு பெற்றான். ஆண்டவர் யாக்கோபு முதல்ல அவனாகவே தான் சொல்றான், நான் போறேன் என் ஸ்தானத்துக்குன்னு. ஆனா ஆஃபர் வச்சதும் உன்னை சம்பளத்தை சொல்லு, நான் தாரேன் லாபான்னு சொன்ன உடனே இது நல்லா இருக்கே, இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கே, அப்போ நாளைக்கு சண்டே நான் வேலைக்கு வந்தா நேற்றுக்கு விட எனக்கு கொஞ்சம் இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கே, அதெல்லாம் லாபான். இன்னைக்கு முகம் நல்லா இருக்கும், நாளைக்கு முகம் மாறும். சண்டே முகம் நல்லா இருக்கும், மண்டே இருப்பான். முந்தின நாள் தந்த சம்பளத்தை சேர்த்து வேலை அடுத்த நாள் வாங்கிடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் தர ஆசீர்வாதத்தோட வேதனை கூட்ட மாட்டார். என்ன இருந்தாலும் சரி,
அப்பா சமூகத்தை தாண்டி ஆமென். நானும் இயேசுவும் எனக்கும் இயேசுவுக்கு இடையில எதுவும் வராதபடி ஆண்டவரே என்னை காத்தருளும் என்று சொல். 2 கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. எனக்கும் உங்களுக்கும் நடுவில் எதுவும் என்ன பிரிக்க வந்துடக்கூடாதுப்பா, பிரிக்க வந்துடக்கூடாது. எனக்கு எல்லாமே உங்க சமூகம் தான், எனக்கு எல்லாமே நீங்க மட்டும்தான், நீங்க ஒருத்தர் தான் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. சுதந்தரிக்கிறவன் சீயோனுக்குள்ள இருக்கணும். எங்கேயோ இருந்தால் அல்ல, இளையகுமாரன் போல தூரமா இருந்தால் அல்ல, அப்பா கூட இருக்கணும், அப்பா கூட இருக்கணும். 2வது எப்படி இருக்கணும்? அதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். உபதியா 1வது அதிகாரம் 17வது வசனம். சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீயோனுக்குள்ள இருக்கிற ஓகே, எப்படி இருக்கிற? பரிசுத்தமாய். இது ரொம்ப முக்கியமானது. காரணம், சீயோனை ஆளுகிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பரிசுத்தராக இருக்கிறார், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். சீயோனுக்குள்ள இருக்கிறோன்னு சொல்லிட்டு இஷ்டப்படி நான் இருப்பேன், ஆனால் என்னால் சுதந்திரிக்க முடியாது. சீயோனுக்குள்ள இருக்கிறவன்ட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். ஆமென். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சில பிள்ளைகளை பார்த்து அப்பாக்கு பிள்ளை. இந்த பழமொழி பரிசுத்தர்க்க பிள்ளைகளை பார்த்து உலகம் சொல்லணும். காமனா சொல்ற ஒரு வார்த்தை, அப்பா போலீஸா இருந்த பிள்ளையும், அப்பா டாக்டரா இருந்த பிள்ளையும், அப்பா பாஸ்டரா இருந்தா, அப்பா சிஎம்மா இருந்தா சொல்லுங்க. இது காமன் பழமொழி. அந்த பழமொழியை நான் ஆவிக்குரியதில் சொல்றேன். என் அப்பா பரிசுத்தர், நீ ஏன் பரிசுத்தத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க? என் அப்பா பரிசுத்தர், என் தகப்பன் பரிசுத்தர்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி என் தகப்பன் பரிசுத்தர். ஆண்டவர் இன்னைக்கு பேசுனது இப்படிதான். நீ ஏன் பிள்ளையான்னு கேட்டார். ஆமா ஆண்டவர். என்ன ஆண்டவர் இப்படி போயிட்டீங்க? ஏன் பிள்ளைன்னா நீ என்ன மாதிரி இருந்தார். அவர் பிள்ளைன்னு நான் சொல்லுவேன்னா என்னுடைய ஏக்கம் எதுவா இருக்கும் தெரியுமா? என் அப்பா மாதிரி நான் மாறணும். இந்த ஏக்கம் எனக்குள்ள இல்லைன்னா வேதனையோட சொல்றேன், நான் அவர் பிள்ளை. ஆமென். இந்த பூமியில பிறக்கிற பிள்ளைகள் தகப்பனை நேசிக்கிற பிள்ளைகளா இருப்பார்களானால், தன் பெற்றோரை ரொம்ப நேசிக்கிற பிள்ளையா இருப்பானா, அந்த பிள்ளையோட ஏக்கம் எதுவா இருக்கும் தெரியுமா? என் அப்பா மாதிரி நான் வரணும், என் அப்பா மாதிரி நான் வரணும். கேட்டா சொல்லணும், நீ ஏன் சிலதுல ஈடுபட மாட்டேங்கிற, நீ ஏன் சிலதுல எங்க கூட வர மாட்டேங்கிற கேட்டா சொல்லணும், என் அப்பா பரிசுத்தர். பரிசுத்த ஜாதிக்கு மட்டும்தான் பரிசுத்த சுதந்திரத்துக்கு சுதந்திரமா வலது கரத்தை உயர்த்தி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ சேனைகள். ஆமே. பரிசுத்தர் பரிசுத்தர் ரே பரிசுத்தர். ஒரு விசை கூட சபையாய் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், சத்தமாய் சேனைகளின் கர்த்தர். ஷரபலஹந்தரபலஷ்யதரா லேப்ரகபலஷ்யதரா. பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர். இந்த சீயோனில ஒன்று எப்பொழுதும் இருக்கும், அதுதான் எப்போதுமே பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். சீயோனுக்குள் இருக்கிறவருடைய ஏக்கம் மெதுவா இருக்கணும் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவனாகிய நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். ஏன்? என்னை ஆளுகிறவர் பரிசுத்தர், என் தகப்பன் பரிசுத்தர். ஆமென். பரிசுத்தம் இல்லாம என்னால சுதந்திரிக்க முடியாது. அப்பா பிள்ளைங்கிறதுக்கு அடையாளம் பரிசுத்தம்.
அதனால ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம். லேவியராகமம் 20:26 ஆண்டவர் அதான் சொல்றார், நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய். எனக்கு ஏற்ற பரிசுத்தம். சீயோனுக்குள்ள நான் இருந்து விட்டு அநியாயத்தை செய்வேனே ஆனால், அக்கிரமத்தில் இருப்பேனே ஆனால், ஆண்டவர் என்னை பிள்ளைங்கிற லிஸ்ட்லயே பார்க்க மாட்டார். பரிசுத்தமாகணும், பரிசுத்தமாகணும். இப்பொழுது யாக்கோபின் சம்பவத்துக்குள்ள நான் வர விரும்புகிறேன். யாக்கோபுக்கு இப்ப என்ன ஆசை வந்துருச்சுன்னா, தகப்பன் வீட்டுக்கு போனோம், என்னுடைய ஸ்தானத்துக்கு போனோம், தேவன் எனக்கு குறித்த இடத்துல நான் போனேன், ஏன்னா என் சுதந்திரத்தை நான் அனுபவிக்கணும். லாபான் ஆளுகைக்குள்ள இருக்கிற வரையிலும் யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, ஆனா சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு நாளும் மாமனார் எப்படி இருப்பார்னு பார்க்க வேண்டியது இருக்குது, ஒவ்வொரு நாள் அவர் முகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, ஆசீர்வாதத்தை 4 பேருக்கு நன்மையா சொல்ல போலானா சுத்தி இருக்கிறவெல்லாம் பேசுறான், இது இவனுடைய ஆசீர்வாதம் இல்ல, இது அவன் மாமனாருடைய ஆசீர்வாதம், இது எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்கிறான் சொல்லி பேசுகிற வார்த்தைகள் இருக்கிறது. இப்போதான் யாக்கோபுக்கு உள்ளெல்லாம் உடையுது. அவன் பிள்ளைகள் பிறந்தாச்சு, இனி என் பிள்ளைகளுக்கு இந்த சுதந்திரத்தை நிக்க வைக்கணும்னா அவனுக்கு ஞாபகம் வருது, என்னுடைய ஸ்தானத்துக்கு நான் போனோம். உடனே புறப்படுகிறான், லாபானை விட்டு புறப்படுகிறான். இப்பொழுது அவனுடைய ஸ்தானத்திற்கு, அதாவது தகப்பன் வீட்டிற்கு, தகப்பன் வீட்டிற்கு போனால் மட்டுமே என் சுதந்திரத்தை என்னால் திடப்படுத்த முடியும் என்று புறப்பட்ட யாக்கோபு. ஆனா போகிற வழியில என்ன நடக்குதுன்னா 2 சம்பவம் நடக்குது. 1, லாபான் வருகிறான், 2, ஏசா வருகிறான். இந்த வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். லாபான், அநேக முறை இந்த வார்த்தைகள் நம்முடைய சபையில பேசப்பட்டாலும் இந்த நாளில் பேசும்படி ஆவியானவர் இடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் ஆதியாகமம் 31வது அதிகாரத்தில் தான் இருக்கிறது. ராத்திரி புறப்படுறார், மாமனாருக்கு தெரியாமலே புறப்பட்டார். புறப்படும் போது ராகேல் என்ன பண்ணிட்டான்னா 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டான். யாக்கோபு ஓடி போகிறது இப்பொழுது லாபானுக்கு அறிவிக்கப்பட்டதும் லாபான் உடனே புறப்பட்டு யாக்கோபுக்கு எதிர்த்து போகிறான். ஆனால் அன்று ராத்திரியிலேயே ஆண்டவர் லாபானுக்கு சொப்பனத்திலே எச்சரித்து 24வது வசனத்தை வாசியுங்கள். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிருந்தான். ஒரு தீமையான ஒரு காரியம் யாக்கோபுக்குள்ள இருக்குது, ஆனால் அது யாருக்கு தெரியலன்னா யாக்கோபுக்கு தெரியல. சில பாவ பழக்கங்கள் நமக்கு தெரியாமலே இருந்துச்சு. கிருபையினால ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போதே, ரட்சிக்கப்படும் போதே அநேக காரியத்தை ஆண்டவரை அதெல்லாம் நம்மளை விட்டு நீக்கிட்டார். நிறைய விஷயங்களை நம்ம ஈஸியா விட்டுட்டோம், ஆமாவா இல்லையா? நிறைய விஷயங்கள். ஏன் இந்த லாபான் போல பிரச்சனைகள், லாபான் போல பாவங்கள், இந்த லாபான் வீட்டிலிருந்து வந்த அநேக காரியங்கள் நமக்கு தெரியல, இது பாவம் தெரியல, சில காரியங்கள் நமக்கு புரியாம இருந்துச்சு. கர்த்தர் வார்த்தையை தந்து பேசி கர்த்தர் நம்மை பரிசுத்தமான பாதையிலே நடத்த 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 அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தரே நம்மை விட்டு அப்புறப்படுத்தி கொண்டே இருந்தார். அதுலதான் அநேகர் தங்களை அர்ப்பணித்தார்கள், நிறைய விஷயங்களை ஒப்பு கொடுத்தார்கள். தேவன் உணர்த்தின காரியங்களை ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் இறக்கி இறக்கி தங்களை விட்டு அப்புறப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இப்ப லாபான் விஷயம் யாக்கோபுக்கு தெரியாது. கர்த்தர் இடைப்படுகிறார், கர்த்தர் இடைப்படுகிறார். கர்த்தர் இடைப்பட்டு என்ன செய்கிறார்னா, முதல்ல லாபானை ஸ்டாப் பண்றார். லாபானை ஸ்டாப், இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. லாபானை ஸ்டாப் பண்ணி இப்ப லாபான தீமை செய்ய வந்த லாபான இப்ப நன்மையாய் மாற்றி இப்ப அவர்களை ஆசீர்வதிக்கிறான். ஆனா இன்னும் அந்த சொரூபம் எங்க தான் இருக்குது? அவன் கூட தான் இருக்குது. நமக்கு தெரியும், யாக்கோபு தன் தகப்பன் வீட்டுக்கு போறதற்கு முன்பாகவே எவள் அந்த சொரூபத்தை தூக்கிட்டு வந்தாளோ அவள் ஓட்டம் முடியுது. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் தகப்பன் வீட்டில் போக முடியாது. இதை யார் செய்கிறார் என்றால் கர்த்தர் செய்கிறார். யாக்கோபுக்கு பிரியமானவள் தான், யாக்கோபு ரொம்ப நேசித்தவள் தான். ஆனா யாக்கோபு இப்ப தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். யாக்கோபுக்கு தெரியாத ஒரு பாவம் இருக்கிறது என்று தெரிந்ததும் கர்த்தர் அதை அப்புறப்படுத்துகிறார். தீமை செய்ய வந்த லாபானை அப்புறப்படுத்துகிறார், பிற்பாடு ராகேலை அப்புறப்படுத்துகிறார். அநேக காரியங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஆட்டோமேட்டிக்கா விலகிட்டார். சில விஷயங்களை நம்ம எப்படி விட்டோன்னே தெரியல. அது இப்ப யோசிக்கணும், இப்ப செய்ய போயிடும்.
அதை விட்டுரும். இல்லை, சில விஷயங்கள் ஈஸியாக நம்ம விட்டுட்டோம். சில வார்த்தைகள் பேசிட்டு இருப்போம், ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டோம். இல்லை, நிறைய காரியங்களை நம்ம யோசிச்சோம்னா நிறைய விஷயங்களை விட வச்சிருக்கிறார் கிருபையினால. இது என்னால உண்டானது அல்ல. அவர் ராத்திரி ஏதோ ஒன்று என் லைஃப்ல செஞ்சு 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 அந்த பரிசுத்த, ஏன்னா நான் நடக்கிற பாதை தகப்பன் வீட்டுக்கு போற பாதை, கானானுக்கு போற பாதைனால அவர் செய்ய வேண்டியதை செஞ்சு 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 என்னை விட்டு அநேக காரியங்கள் போய்விட்டது. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வரல. அடுத்து ஒரு பிரச்சனை வருது, அதுதான் ஏசா பிரச்சனை. லாபான் பிரச்சனை யாக்கோபுக்கு தெரியாது, ஆனால் ஏசா பிரச்சனை யாக்கோபுக்கு தெரியும். ஏன்னா அது ரொம்ப பழக்கமானது. சில பாவங்கள் நாம் விட்டுட்டோம், நமக்கு தெரியல இது பாவம்னு, கர்த்தர் அதிலிருந்து விடுவித்த. ஆனா சில பாவங்கள் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன் தொடரும்னா அதுல ரொம்ப பழகி இருப்போம். நிறைய பேருக்கு சிலதை விட முடியல. ஒரு காரியத்தை நல்ல இந்த ஆவியானவர் இடைப்பட்டது இதுதான். நீ என்னத்தை ஆராதிச்சாலும், நீ எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும், கானானை நோக்கி நீ பிரயாணம் பண்ணுகிறவனா இருந்தாலும், தகப்பனுடைய சுதந்திரத்துக்கு பங்கா மாறணும்னா உன்னில எந்த அசுசியம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இடைப்பட்டார். அசுத்தமானது ஒன்றை இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுங்கிறதை நான் அதன் முடிவில் சொல்றேன். இப்போ ஏசா பிரச்சனை யாக்கோபுக்கு தெரியும். இப்போ லாபான் பிரச்சனை முடிஞ்சதும் ஏசாவை குறித்து யாக்கோபு என்ன சொல்லுகிறான் என்றால், 32வது வசனத்தின் அதிகாரத்தின் 3-4 வசனங்களை வாசிங்கள். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பு. இப்போ ஆட்களை அனுப்புகிறான். ஏன்னா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்றது இந்த விஷயத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்துறதுக்காக யாக்கோபு ஆட்களை அனுப்புறான். ஏசாவட்ட பேசி, எப்பா நான் அப்பா வீட்டுக்கு போறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார், இதை சொல்லி அனுப்புறதற்காக யாக்கோபு ஆட்களை அனுப்புகிறான். ஆனால் போய் வந்த ஆட்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 5வது வசனத்தை வாசியுங்கள். எனக்கு எருதுகள். 6வது வசனம். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், நாங்களும் சொல்லி பார்த்தோம், எப்பா என்னை விட்டு போயிரு, என்னை தொடராத, என்னை விட்டு, நான் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இரத்தத்தால கழுவப்பட்டுட்டேன், நான் அப்புறப்படுத்தலாம் ட்ரை பண்றேன். ஆனா இந்த ஏசா என்ன பண்றான்? ஆட்களோட புறப்பட்டு வரான். அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் அதை செஞ்சதை விட ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நான் செஞ்சது இருக்குல்ல ரொம்ப அதிகமாயிட்டு. அதே மாதிரிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி கூட நான் இவ்வளோ பாவம் செய்யலை, இந்த ஞானஸ்நானம் எடுத்த பிறகு என்ன மாதிரி பாவம் செய்யறேன். அதுல விசேஷமா சில பாவ பழக்க வழக்கங்கள். அன்பான சகோதர சகோதரி, வார்த்தை என்னோட ரொம்ப இடைப்பட்டதுனால சொல்றேன், இதுல ரொம்ப ஜாக்கிரதை. இதில் ஒரு பரிபூர்ண விடுதலை இல்லாமல் நம்மளால் நம்முடைய சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது. ஏன் இந்த வார்த்தையை பேசுகிறேன் என்றால், இன்னைக்கு அநேகருடைய நன்மையை அனுபவிக்க முடியாமல் தடை பண்ற ரீசன் இந்த பாவம் தான். தொடருகிற பாவம், இது தொடருகிற பாவம். இது இன்னைக்கு முடிஞ்சது மாதிரி இருக்கும், ஆனா நாளைக்கு திரும்ப வரும். இன்னைக்கு நான் செய்யாம இருக்கிறது போல இருக்கும், ஆனா நாளைக்கு நான் செய்வேன். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் விழுந்திருக்கிறார்கள். இதுல சிறியோர்னு கிடையாது, வாலிபர்னு கிடையாது, பெரியோர்னு கிடையாது, முதியோர்னு கிடையாது. காரணம், இந்த உலகம் முழுவதும் யார் கையில் இருக்குது? பொல்லாங்கன் கையில் இருக்குது. நம்முடைய பலவீனம் எது என்பது அவனுக்கு தெரியும், நம்முடைய வீக்னஸ் தெரியும், நான் எதுல விழுவேன் என்பது தெரியும். இன்னைக்கு அநேகர் இச்சையில் விழ காரணம் அது அவர்கள் வாழ்க்கையை தொடருகிற பாவம். அதனால இன்னைக்கு அதற்கு ஏற்றாற் போல எல்லாவற்றையும் அவங்களுக்கு ஆயத்தப்படுத்தி எடுத்தோன்னெல்லாம் வரமாட்டான். யாக்கோபின் ஆரம்பத்தில் அவன் வந்து போராடவில்லை, அவன் ஆசீர்வதிக்கப்படுறான், அவன் ஆண்டவருக்குள்ள வரான், அவன் ஆண்டவரால நிக்க போறான் தெரிஞ்சதும் போராட வரான். ஆமே, ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் சில பாவங்கள் நம்மளை வந்து திரும்ப தொட வராது. ஆனா ஞானஸ்நானம் எழுப்போம் பாருங்க, அபிஷேகம் பெறுவோம் பாருங்க, பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் போகணும்னு இருப்போம் பாருங்க, அப்பதான் தொடர் வரும். ஆமே, அப்படிப்பட்ட பிடிகளில் யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலையை தந்து நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் உங்களை சுதந்திரிக்க பண்ணுவாராக. கண்டிப்பா இதுல ஒரு விடுதலை தேவை. பாவம் இல்லாதவன் மாத்திரமே பரிசுத்தரை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது.
சுதந்திரம் என்று சொல்லுவது இந்த பூமியின் சுதந்திரம் மாத்திரமல்ல, பரலோக சுதந்திரமும் இருக்கிறது. நம்ம அதுதான் போக்கஸ் பண்ணணும். பூமியில எனக்கு செய்ய வேண்டியது அவர் செய்வார். ஆனால் பூமியிலும் சுதந்திரிக்கணும்னாலும் பரலோகத்தையும் சுதந்திரிக்கணும்னாலும் பரிசுத்தம் அவசியம். எனவேதான் சீயோன்ல எப்போதும் பரிசுத்தம், எப்போதும் பரிசுத்தம். இப்ப ஏசாவிட்ட பேச காம்ப்ரமைஸ் ஆகி ஏசாவை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடலான்னு பார்த்தா ஆட்கள் வந்து சொல்றாங்க, எப்பா அன்னைக்காவது அவன் ஒருத்தன் தான் வந்தான், இன்னைக்கு 400 பேரோட வரான், எப்படி போராட போற? இப்பதான் யாக்கோபுக்கு தெரியல. யாக்கோபுக்கு இனி தகப்பன் வீட்டுக்கு விடுதலையா போனோம்னா, தகப்பன் வீட்டில இருந்து சுதந்திரத்தை அனுபவிக்கணும்னா இந்த பாவத்தை மேற்கொள்ளணும். எப்படி மேற்கொள்வது? ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை ஒன்றுதான், தொடருகிற பாவத்தை மேற்கொள்ள அவர் உன்னை தொடணும். ஆமென். தொடருகிற பாவத்தை நான் மேற்கொள்ள அவர் என்ன தொடணும். அவர் என்ன தொடணும்னா நான் அவர் சமூகத்தில் கெஞ்சி கேட்கணும். எதுக்கு கேட்கணும் தெரியுமா? ஆசீர்வதிங்கல்ல, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அவர் தொட்ட பிறகுதான் ஏசா பிரச்சனை சால்வ் ஆச்சு. ஆதியாகமம் 32வது அதிகாரம் நமக்கு தெரியும். இப்பொழுது ஏசா வருகிறார் என்று தெரிந்ததும் யாக்கோபு செய்கிறது எல்லாரையும் யாபோக்காற்றின் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் இக்கரையிலே வந்து தேவ சமூகத்திலே போராடினானாம். 24வது வசனத்தை 25வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடுகிறான். மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை. இப்ப என்ன செய்யறார்னா, அவன் கூட இருந்து இனி பேசணும்னா இவன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனையில ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அவர் என்ன செய்யறார்னா யாக்கோபை தொடுறார். தொட்டுட்டு தான் கேட்கிறார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். இப்பொழுது யாக்கோபு சொல்றார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஆமென். அப்ப தொடர்ற பிரச்சனை என் வாழ்க்கையில ஸ்டாப் ஆகணும்னா தேவன் என்னை தொடணும். ஆமென். பிரச்சனையை தொடக்கூடாது, என்ன தொடணும். புரியும்படி சொல்றேன். ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் 6வது அதிகாரத்தில். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வத்தை பார்க்கிறார். அப்பொழுது கேருபீன்கள் சேராபீன்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடி உயர்த்துகிறார்கள். அதை பார்த்து அந்த பரிசுத்தமான காரியத்தை பார்த்து விட்டு ஏசாயா புலம்புகிறார், நான் அசுத்த உதடுகளின் நடுவிலே வாசமாயிருக்கிறேன். கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதை, அவருடைய பரிசுத்தத்தை பார்த்ததும். ஏசாயா யாருங்க? தீர்க்கதரிசி. 5வது அதிகாரம் வரையிலும் அவன் உரைத்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையா இருக்கும். அப்படி உரைக்கிறவன் இப்பொழுது ஒரு தரிசனத்தை, மகிமையான ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ராஜாவின் சிங்காசனத்தை பார்க்கிறார், மகாராஜாவின் நகரத்தை பார்க்கிறார், சீயோனை பார்க்கிறார். பார்த்ததும் அவனுக்கு நடுங்குது. என்ன நடுங்குதுன்னா, என்ன சொல்லி நடுங்கிறான்னா, நான் அசுத்த உதடுகளில் உள்ள ஜனங்கள் நடுவில். அதாவது இந்த என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு, ஆனா இந்த அசுத்த உதடு, அதாவது அந்நிய காரியங்கள் பேசுறது, இந்த காரியம், இந்த பாவம் நிறைந்த இடத்துல, என்ன தொடர்ற இடத்துல நான் வாசம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, தொடருகிற இடத்துல நான் வாசம் பண்றேன். நான் உங்களை பார்த்துட்டேனே, நான் எப்படி பரிசுத்தமாகிறதுன்னு கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா? அவன் வாயை தொட்டு, தொடர்ற பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னா என் கர்த்தருடைய கரம் என்னை தொட்டுதான் ஆகணும். அவர் தொடணும்னா நான் அவர் சமூகத்தில் விழுந்துதான் ஆகணும். ஆமென். யாக்கோபு விழுந்துட்டார், ஏசாயா விழுந்துட்டார். சகரியாவிலே யோசுவா தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்படுகிற யோசுவாவை குறித்து, வஸ்திரம் அழுக்கா இருந்தது. ஆமென். நிற்கிறது தேவ சமூகம் தான், ஆனா அழுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு விரோதம் செய்ய ஒருத்தன் வந்து நிற்பான், வந்து நின்பான். எனவே தான் சீயோன்ல இருக்கிறவங்க பரிசுத்தமாக்கப்படணும். இப்பொழுது என்ன செய்யறார்? ஒரு தூதனை அனுப்பி அவன் வஸ்திரத்தை மாற்றி தொடுறார். தேவன் தொடாமல் என் வாழ்க்கையில சிலவைகள் மாறாது. ஆவியானவர் இன்றைக்கு ஏன் இந்த வார்த்தையை பேசுகிறார் என்றால், உனக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கிடைக்கும், ஆனா சில காரியத்தை கர்த்தர் தொட விரும்புகிறார், சில காரியத்தை கர்த்தர் விட வைக்க விரும்புகிறார்.
தொட வேண்டியதை தொட்டுட்டார்னா நீ சுகமாய் வாழ்ந்திருக்கலாம். எருசலேமை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். உன்னோடு போராடினவனை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன் சுதந்திரத்தை ஒருவனும் கை வைப்பதில்லை. எருசலேமை அவர் சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். ஜீசஸ் அவர் தொட்டு தொட்டு இப்பொழுது யாக்கோபை சீர்படுத்துகிறார். அவர் தொட்டு சீர்படுத்தினதின் அடையாளம் தான் யாக்கோபு என்று சொல்லப்பார். யாக்கோபை எப்படி மாத்துறார் தெரியுமா? இஸ்ரவேல். இஸ்ரவேல். நீ யாக்கோபா இருக்கும் வரையிலும் உன் சுதந்திரத்தை உன்னால் சுதந்திரிக்க முடியாது. நீ எப்பொழுது இஸ்ரவேலாய் மாறுகிறாயோ. இதனால நடந்தது என்ன? ஆதியாகமம் 33வது அதிகாரத்தில் இப்பொழுது ஏசாவை போய் சந்திக்கிறார். ஏசாவை சந்திக்கும் போது அவர் எவ்வளவு பயந்திருந்தானோ அந்த பயம் எல்லாம் மாறி இப்பொழுது காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணி இப்பொழுது ஏசா தான் வந்த வழியே திரும்பி போயிட்டான். 16வது வசனம் சொல்லப்படுகிறது, அன்றைய தினம் அவர் தொட்ட அன்றைய தினம் அவனை தொடர்ந்து கொண்டிருந்த ஏசா அவன் வந்த வழியில திரும்பி போகிறான். பிற்பாடு நடந்தது என்ன தெரியுமா? அந்த இடத்திலே அவன் யாக்கோபு செய்த காரியத்தை பாருங்கள். 18, 19, 20 வசனங்களை வாசிங்கள். 20வது வசனத்தை வாசிங்கள். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏல் எலோகே இஸ்ரவேல். எப்பொழுது அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றானோ அதன் பிறகு யாக்கோபு ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஏல் எலோகே என்றால் மைட்டி ஒன், தேவனுடைய ஒரு நாமம். அவன் சொல்லுகிறான், அந்த நாமத்தை தாண்டிதான் இந்த இஸ்ரவேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நாமத்தினாலும் மாத்திரம்தான் இந்த இஸ்ரவேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதை யாக்கோபுக்கு சொல்ல முடியாது, இதை இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா யாக்கோபுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. இஸ்ரவேல் பரிசுத்தமாக்கப்பட்டவன். ஆமென் ஆமென். என் வாழ்க்கையில அவர் நாமத்தை தாண்டி என் நாமம் வந்தா மட்டும்தான் என் வாழ்க்கை சுதந்திரிக்க முடியும், சுதந்திரிக்க முடியும். அவர் நாமத்தோட என் நாமம் வரணும்னா நான் பரிசுத்தமாக்கப்படணும். பரிசுத்தமாக்கப்பட அவர் தொடணும், தொடுவார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொட்டு, ஆமாம், ஏன் தொடணும்? அப்பா நான் உங்க பிள்ளைப்பா, என் அப்பா பரிசுத்தர், நான் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறது, அந்த யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தர் தங்கள் சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ள வைப்பார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள், ஒரு 5 நிமிடங்கள் மாத்திரம் அப்பா சமூகத்தில் இந்த காரியத்திற்காக தொடருகிற பாவத்தை இன்றைக்கு விடு சகோதரா. தொடருகிற பாவ பழக்கத்தை இன்று மாற்றி விடுங்கள் சகோதரி. சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் இருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் நீ அவிழ்த்து போடு. நீ எழும்பி பிரகாசி. நீ உன் தூசியை உதறி விட்டு எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தூசியை உதறி விட்டு எழும்பு. இதோ உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் உன்னை குறித்த திட்டங்களை மகிமையாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கேட்க விரும்புறவங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்து. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே.